ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டைலரிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அளவு சுடிதாரில் அளவுகள் எடுத்து ஆன் தி ஸ்பாட்டில் அப்படியே மெட்டீரியல் வந்து அந்த அளவுகளை மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம மெட்டீரியல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நீல வாக்கில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடில் இருக்கிற மாதிரியும், ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஓப்பன் பாகம் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த சைடு மேல் பக்கமும் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபோல்டிங்கில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கீழ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லாமே ஓப்பனில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அளவு சுடிதார் வந்து எடுத்துக்கோங்க. சுருக்கங்கள் இருந்தால் நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு சுடிதாரை இது போல் நீட்டாக எடுத்துக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சுடிதாரினுடைய ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். மேல் பக்கம் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஷோல்டர்லேருந்து கரெக்டாக சுருக்கங்கள் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வாங்க. சரியாக பாருங்கள், நம்மளுக்கு 40 இன்ச் இருக்குது. சரிங்களா? டாப்பினுடைய சரியான ஹைட் அப்படிங்கிறது சரியாக 40 இன்ச் இருக்குது. நம்ம கீழ்ப்பக்கம் மடிச்சடிக்கிறதுக்கு தேவையான அகலத்தில் நம்ம தையலுக்காக கிளாத் விட்டுக்கலாம். அதே போல் மேல் பக்கத்தில் ஷோல்டருக்கு நம்ம 1/2 இன்ச் வந்து தேவைப்படும். சரிங்களா? இங்கே 1/2 இன்ச் விட்டுக்கலாம். கீழ் பக்கத்தில் நம்ம 1 இன்ச் தேவை அப்படின்னாலும் விட்டுக்கலாம், இல்லை 1/2 இன்ச் தேவை அப்படின்னாலும் நம்ம வந்து கிளாத்தை மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கலாம். மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டோம். நம்ம போட்ட லைன்லேருந்து 40 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? 40 இன்ச்சுங்கிறது டாப்பினுடைய சரியான ஹைட்டு. ஷோல்டருக்கு 1/2 இன்ச் தேவைப்படும் தையலுக்காக. ஆக 40 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியாக வந்து 40 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம அளவு சுடிதாரில் நெக் வித்து, நெக் அகலம் வந்து மார்க் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அளவுகள் நேராக இருக்க மாதிரி இது மாதிரி ஷோல்டரும் செஸ்ட் ரவுண்டும் சரியாக இருக்க மாதிரி டபுளாக வந்து இந்த மாதிரி கிளாத்தை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டிங் நேர் வந்து ஸ்கேலை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது ஸ்கேலை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டோம். கிளாத்தை வந்து நேராக எடுத்து விட்டுருங்க. இந்த கேப்பில் இருக்கிற அளவு தான் நம்மளுக்கு நெக் விட்த்து, கழுத்து அகலம். டாப்பினுடைய கழுத்து அகலம் அப்படிங்கிறது இந்த அகலம். சரிங்களா? இது எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். சரியாக பாருங்கள், ஷோல்டர்லேருந்து சரியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2.5 இன்ச் கிடைக்குது. சரிங்களா? அப்போ 2.5 இன்ச் அப்படிங்கிறது இந்த டாப்பினுடைய கழுத்து அகலம். சரிங்களா? கழுத்து அகலம் 2.5 இன்ச் அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே ஷோல்டரையும் நம்ம மெஷர் பண்ணலாம். ஷோல்டர் சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தையல் இருக்குது. சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு. 3.25 இன்ச்சு சரியான அளவு. 3/4 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக தேவைப்படும். ஸ்லீவ் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சும் டோட்டலாக 3/4 இன்ச் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 4 இன்ச். ஷோல்டரில் தையலுடன் சேர்த்து 4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மேல் பக்கத்தில் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த லைனில் பாருங்கள், கழுத்து அகலம் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். இதிலேருந்து பார்த்திங்கன்னா சரியான அளவு ஷோல்டர் அப்படின்னா 3.25, 3/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டோம். டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 6.5 இன்ச். சரிங்களா? அந்த 6.5 இன்ச்சை அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இப்போ அந்த லைனில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம் லென்த்து மார்க் பண்ணணும். ஆர்ம் லென்த்து எந்த இடத்துல மார்க் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து கழுத்து பகுதி. ஷோல்டர்லேருந்து இப்படி கீழ் பக்கமாக நம்ம வந்து ஆர்ம் லென்த் வந்து பார்க்கணும். சரிங்களா?
ஷோல்டர்லேருந்து இது மாதிரி டேப் வச்சுக்கோங்க. ஆம்கோல் ஜாயிண்டாக இருக்கிற இடம், இந்த அக்குள் பகுதி இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும். சரியான அளவு ஆம்கோல் லென்த்து இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஆக இந்த டேப் வந்து இந்த பாயிண்ட்டை எந்த இடத்துல மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணும்பொழுது சரியாக நம்மளுக்கு 7 இன்ச் வந்து கிடைக்குது. சரிங்களா? அப்போ 7 இன்ச் அப்படிங்கிறது இந்த டாப்பினுடைய ஆம் லென்த்தினுடைய நீளம். சரிங்களா? ஆம்கோல் நீளம் அப்படிங்கிறது 7 இன்ச்சு. அப்போது இந்த 7 இன்ச் அப்படிங்கிறது இந்த டாப்பினுடைய ஆம்கோல் நீளம். நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக அளவுகள் வந்து ப்ளஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டரில் 1/2 இன்ச் வந்து நம்ம தையல் பிடிப்போம். சரிங்களா? பட் இந்த இடத்துல நம்ம தையல் பிடிக்கும்போது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரன் ஆகும். இந்த இடத்துல 1/2 இன்ச் குறையும், இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரன் ஆகும். ஆக இது ரெண்டுக்கும் நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிரும். சரியான ஆம் லென்த்தை மட்டும் நம்ம எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக போதுமானது. டாப்பை வெளியில் எடுத்துருங்க. ஆம் லென்த்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். ஸ்கேல் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஸ்கேல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2.5 இன்ச் மேல் பக்கமாகவும், இந்த கார்னர்லேருந்து 2.25 இன்ச் வந்து இந்த சைட்லேயும், சென்டர் கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் வந்து வந்துடும். சரிங்களா? மார்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3 மார்க்கிங்கும் ஜாயின் பண்ணும்பொழுது நமக்கு ஆம்கோல் வளைவு கிடச்சிரும். பாருங்கள், இது 3ஐயும் மேட்ச் பண்ணி நம்ம ரவுண்ட் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஆம்கோல் வளைவு சரியாக வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டாப் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 2 அக்குள் பகுதியிலையும் நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த அக்குள் சைட்லேருந்து இந்த அக்குள் சைடு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 இன்ச் இருக்குது. சரிங்களா? அப்போ 2ஆக டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 10 இன்ச் கிடைக்கும். அப்போ மார்பு சுற்றளவினுடைய சரியான அளவு அப்படிங்கிறது 10 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக எக்ஸஸாக நம்ம 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து பாருங்கள், இந்த ஃபோல்டிங்கில் இருந்து பாருங்கள், சரியாக நம்ம 10 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தையலுக்காக அப்படின்னு பார்த்தா நம்ம 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆர்ம் ரவுண்ட் வந்து பார்க்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து பாருங்கள், கரெக்டாக இந்த தையல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல டேப் வச்சு அப்படியே மெஷர் பண்ணிட்டு வாங்க. சரியாக பாருங்கள், நம்மளுக்கு 9.25 ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்குது. சரிங்களா? ஆம்கோல் ரவுண்ட் அப்படிங்கிறது 9.25 ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இதில் சரியாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டே வாங்க. சரியாக பாருங்கள், 9.25 ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்குது. சரிங்களா? ஆக நம்ம ஆர்ம் ரவுண்டு சரியான அளவு, அதே போல் ஆர்ம் லென்த்தும் வந்து சரியான அளவு அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாப்பை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம சைடு ஷேப் வந்து மார்க் பண்ணணும். சைடு ஷேப் அப்படிங்கிறது ஒவ்வொரு டாப்புக்குமே பார்த்திங்கன்னா 13.5லேருந்து 14.5க்குள்ளே தான் வந்து வரும். சரிங்களா? ஆக 13, 14, 14 இந்த 3 அளவுகளில் ஏதோ ஒரு அளவு தான் நம்மளுக்கு டாப்பில் கிடைக்கும். இந்த அளவில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 13.5 இன்ச் வந்து கிடச்சிருக்கு. நான் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சைடு ஓப்பன். சரிங்களா? இந்த இடத்து சைடு ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஓப்பன் பாகம் இருக்குது பாருங்கள். இது நேராக நம்மளுக்கு பாயிண்டிங் எந்த இடத்துல மார்க்கிங் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எனக்கு 22 இன்ச்சில் வந்து மார்க்கிங் ஆகுது. நம்ம 20லேருந்தே மார்க் பண்ணலாம். 20, 21, 22. சரிங்களா? நம்மளுக்கு எந்த அளவு வந்து கிடைக்குதோ அந்த அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் 13.5 இன்ச்சு சைடு ஷேப்பும், சைடு ஓப்பன் அப்படிங்கிறது 22 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டாப்பை வந்து வெளியில் எடுத்துருங்க. இந்த ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக பாருங்கள் 13.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டோம். அதே போல் 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் கீழ்ப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா 22 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே போல் 2 இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சைடு ஷேப் வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, 13.5 இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. அதே போல் சைடு ஓப்பன் பகுதி மார்க் பண்ணோம் இல்லைங்களா 22 இன்ச்சு, அதில் ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம 10 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வேஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம 1 இன்ச் குறைவாக மார்க் பண்ணணும். ஆக 9 இன்ச் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியானதாக இருக்கும். சரிங்களா? அதே போல் 1.5 இன்ச் தையலுக்காக விட்டோம் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல 9. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஹிப் ரவுண்ட் அப்படிங்கிறது
செஸ்ட் ரவுண்டோட அரை இன்ச் அதிகமாக இருக்கணும். ஆக 10 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 10.5 இன்ச் மார்க் பண்ணி 1 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம ஆட் பண்ணோம்னா போதுமானது. இந்த சைடில் எக்ஸஸாக தேவைப்படும். பட் இந்த இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டிங்காக மட்டும்தான் தேவைப்படும். ஆக 1 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு போதுமானது. 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாத் அந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கோங்க. பாட்டம் பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஹிப் ரவுண்டை விட அரை இன்ச் வந்து அதிகமாக மார்க் பண்ணணும். ஹிப் ரவுண்ட் வந்து நம்ம எவ்வளோ மார்க் பண்ணோம்? 10.5 இன்ச் சரிங்களா? அப்போ அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கலாம். 11 இன்ச் அப்படிங்கிறது பாட்டமோட சரியான அளவு. 1 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆக 1 இன்ச் தையலுக்காக 11 இன்ச் வந்து நம்ம பாட்டம் மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா? இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். செஸ்ட் ரவுண்ட்லேருந்து வேஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. தையலுக்கான அளவுகளுக்கும் லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அளவுகள் அனைத்துமே வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் அப்படின்னு பார்த்தா 6 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 2.5 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து அகலம் அந்த 2.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். யூ நெக் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே போல் பேக் நெக் வந்து 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம 7 இன்ச் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணும்போது வந்து நெக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். அதனால நம்ம மேலே ஷோல்டரில் கழுத்து அகலம் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இந்த லைன்லேயே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கழுத்து பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹிப் ரவுண்ட் வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. அதே போல் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துலையும் ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபோல்டிங்கில் ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் இருக்கிறத பேக் பார்ட் நோட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் பாருங்கள் நம்ம லைட்டாக வந்து டெப்த்து கொடுக்கணும். ஆம்கோல் சைடில் மேலே ஷோல்டர்லேருந்து பாருங்கள் ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் லைட்டாக டெப்த்து கொடுத்துக்கோங்க. மாதிரி 1/4 இன்ச் அகலத்தில் டெப்த் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் இது மேலே சேமாக வச்சுக்கோங்க. ஒரு நீடில் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா? அந்த நீடில் கரெக்டாக நம்ம மார்க்கிங் சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு அண்டு ஹிப் ரவுண்டு இந்த லைனை வந்து நம்ம அப்படியே வந்து ஹோல் போட்டுக்கலாம். இந்த நீடில் இந்த மாதிரி ஹோல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் மாறாமல் இருக்கும். ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஹோல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் மறையாது. நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் தெரியும் சரிங்களா? இந்த ஹோல்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மேலே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி லைன் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஹோல் பாருங்கள் அப்படியே வந்து தெரியும். பாருங்கள் இந்த ஹோல் வந்து அப்படியே தெரியுது. இந்த ஹோலில் நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லைன் கூட போட்டுக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். இந்த ஹேர் கட் வரைக்கும் நம்ம தையல் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்லீவ் சரிங்களா? ஆஃப் ஹேண்டு தான் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எப்பவும் போல் நார்மல் ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். 1/2 இன்ச் வந்து தையலுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க.
½ இன்ச் வந்து ஆல்ரெடி தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ண இடத்துல இருந்து 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் 2 இடத்துல 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். போட்ட லைன்லேருந்து பாருங்கள் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் 2 இடத்துல 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோல்டிங்லேருந்து பாருங்கள் ஆர்ம் ரவுண்டினுடைய அளவு அப்படின்னு பார்த்தா நம்ம 9.25 இன்ச் மார்க் பண்ணணும் இல்லைங்களா? அந்த 9.25 இன்ச்சை அப்படியே இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காகன்னு பார்த்தா 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடில் கீழே தையலுக்காக அப்படின்னு பார்த்தா 1.5 இன்ச்சு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக மார்க் பண்ண இடத்துல இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ண இடத்தையும் ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ண இடத்தையும் ஒரு ஜாயின் போட்டுக்கலாம். தையலுக்காக மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. ஃபோல்டிங்லேருந்து இந்த லைன் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 10.5 இன்ச்சஸ் இருக்குது. 10.5 சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.25 மார்க் பண்ணிக்கோங்க. 5.25லேருந்து மறுபடியும் வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சென்டர்லேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் மறுபடியும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து உள்பக்கமாக ½ இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வெளிப்பக்கமாக ½ இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 மார்க்கிங் ப்ளஸ் சென்டர் இதை 3ஐயும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒரு வளைவு போட்டுக்கலாம். பாருங்கள் இது போல் லைட்டாக அந்த மாதிரி கர்வ் எடுத்து வளைவு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லீவ் வளைவு வந்து ரொம்ப அழகாக ட்ரா பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் ஹேர் கட் கொடுத்துக்கலாம். அதே போல் சென்டர்லேயே வந்து ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாத் அந்த மாதிரி டபுளாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஹேர் கட் கொடுத்த இடத்துல இருந்து லைட்டாக வந்து ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் டெப்த் எடுத்துக்கலாம். மேலே ஹேர் கட் கொடுத்த இடத்துல இருந்தே எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுருக்கங்கள் வந்து இல்லாமல் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ டெப்த் எடுத்தோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் சைடு அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இது வந்து நம்ம உள்பக்கம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். ராங் சைடையும் வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே போல் டாப் ஸ்லீவும் ரெண்டுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அளவு சுடிதாரில் அளவெடுத்து ஆன் தி ஸ்பாட்டில் எப்படி நம்ம வந்து கட் பண்ணணும், மெட்டீரியல்லாம் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம வந்து பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.